வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் உங்கள் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு டெஸ்க் நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும், அந்த டெஸ்க் எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மினிமலான டெஸ்க் செட்டப். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து ஐக்கியாவுக்கு போனேன். ஸோ வந்து அதில் வந்து சில ப்ராடக்ட்ஸும் நம்ம வாங்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸை வச்சும் அப்புறம் சென்னையில் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் வச்சும் நம்ம வந்து ஒரு டெஸ்க் செட் பண்ணியிருக்கோம். நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலேயே, நான் வந்து டேபிள் வந்து சென்னையில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு டேபிள் வந்துருச்சு. ஸோ அந்த டேபிளை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு செட் பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்க் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மினிமலான டெஸ்க் செட்டப். ஒரு 5000 ரூபாய் இருந்தால் இந்த டெஸ்க் செட்டப் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு மினிமலான டெஸ்க் செட்டப் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நிறையா ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போலாம் டெஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போடுறது வந்து ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி டெஸ்க் செட்டப் போடுறாங்க. பட் இதில் வந்து கம்ப்யூட்டர் அதை இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. இது வெறும் டெஸ்க் செட்டப் மட்டும்தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டெஸ்க்கை வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னோடய டெஸ்க் ஒரு கம்ப்ளீட்டான டெஸ்க் செட்டப், என்னோடய கம்ப்யூட்டரோட வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும், எப்படிலாம் கம்ப்யூட்டரை அந்த இது மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இந்த டெஸ்க் வந்து என் பின்னாடி இருந்துச்சு. ஸோ என் கம்ப்யூட்டரோடு இருந்துச்சு. பட் நான் வந்து இப்போ வந்து என் கம்ப்யூட்டர் வந்து அந்த புது டெஸ்க்கு நான் வந்து மாற்றிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அடுத்ததாக போடுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வெறும் டெஸ்க் மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு வந்து சின்னது, இன்னொன்று வந்து பெருசு. சின்னது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், மானிட்டர் வைக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்ட் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ மானிட்டர் வைக்கிறதுக்கான சின்ன டெஸ்க் ஒன்று, அப்புறம் பெரிய டெஸ்க் ஒன்று. இந்த பெரிய டெஸ்க் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் லென்த் வருது. அது மட்டும் இல்லாமல் பிரெத்துன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் வந்து வருது. ஸோ வந்து இது வந்து எல்லாத்துக்குமே எப்படி ஒரு படிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு எழுதுறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் வைக்கவும் ஒரு இடம் இருக்கும். CPU மேலே வைக்கவும் உங்களுக்கு வந்து நல்லாவே தாராளமாக இடம் இருக்கும். ஸோ வந்து இது சென்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 150 by 60 சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து சின்ன டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 ஃபீட் லென்த், அப்புறம் வந்து பிரெத்து வந்து 1 ஃபீட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மானிட்டர் வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மானிட்டர் மட்டும் ஸ்பீக்கர் ஏதாவது வச்சுக்கலாம், டியூவல் மானிட்டர் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு டியூவல் மானிட்டர் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து நான் அந்த டேபிளை செஞ்சேன். ஸோ இந்த சின்ன டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியாவில் வாங்கின கேபிட்டா லெக்கு, அந்த லெக்கில் தான் நிற்கிது இந்த டேபிள். 4 லெக் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. இந்த லெக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 rupees அப்படின்னு சொல்லலாம். 4 லெக், அந்த ஒயிட் கலர் 4 லெக் மேலே தான் வந்து நான் இப்போ வந்து அந்த சின்ன டேபிள் வந்து வச்சுருக்கேன். எப்படி நான் இதை வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து நான் வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இது நல்லாவே நிற்கிது. பட் வந்து இந்த டேபிள் மேலே வைக்கிறது வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன், ஸ்க்ரூ பண்ணல. ஸோ ஆட்னா நவரு தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டாமல் பார்த்துக்கணும். நான் வந்து பெரிய டேபிள் வந்து இந்த அடில்ஸ் லெக்கில் தான் வந்து நிற்க வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த லெக் எப்படி இருக்குன்ட்டு. அந்த லெக் வந்து 4 தான் நான் வாங்கினேன். ஸோ 4 லெக்கில் தான் நான் நிற்க வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வெயிட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு லெக் வந்து வச்சுக்கலாம் தாராளமாக. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நடுவில் வந்து அந்த பெண்ட் ஆகுது, அது எதுவும் இருக்காது. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா வெயிட் யூஸ் பண்ண போகிறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நான் வந்து 4 லெக் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற லேம்ப் பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வந்து ஃப்ரோசா லேம்ப் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த லேம்ப் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த லேம்ப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த லேம்ப் நான் வாங்கின காரணங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருந்தேன். வேணும்னா இங்கே ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லேம்ப் வந்து இந்த செட்டப் வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து தருது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த லேம்பில் வந்து RGB லைட்டோ இல்லை வேறு ஏதோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லைட்டிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளான்ட். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இருக்கிறது வந்து ஒரு அடைஞ்ச ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு க்ரீனரி பார்க்கணும். க்ரீனரி பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுக்கே. ஸோ வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு 5 hours ஒர்க் கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு க்ரீனரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தால் இந்த பிளான்ட்டை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்காது அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த பிளான்ட்டும் பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டெஸ்க் செட்டப்பில் வைக்கும் போது இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த டெஸ்க்கை பார்க்கும் போதும் ஒரு அழகான லுக் வரும், ஒரு நீட்டான ஒரு லுக் வரும். ஸோ வந்து நம்ம இந்த பிளான்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ், இப்போ காம்பனன்ஸோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேம்ப் வந்து 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான லேம்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிளான்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அதுவும் ஐக்கியாவிலேருந்து தான் வாங்குறோம். அது வந்து 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த லெக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் வந்து 250 rupeesக்கு நம்ம வாங்கியிருந்தோம், அடில்ஸ் பெரிய லெக். ஸோ வந்து அந்த 4 லெக்கு சேர்த்தா 1000 ரூபாய் நம்மளுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிட்டல் லெக் வாங்கியிருந்தோம் குட்டி லெக். அது வந்து 450 ரூபா 4 லெக் அப்படி அந்த ப்ரைஸில் வருது. இது வந்து ஒயிட் கலர்.
அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் டாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளுக்கும் சேர்த்து வந்து 2500 ரூபா தான் ஆச்சு. ஸோ வந்து ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2500 ரூபா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட் தான். நான் எதிர்பார்த்ததோ கம்மியான பட்ஜெட் தான். ஸோ வந்து 2500 ரூபாங்கிறது வந்து நல்லா செலவு பண்ணக்கூடிய ரேட் தான். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5300 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான டெஸ்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த டெஸ்க்கை வந்து வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதை பார்க்க எவ்வளோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த டெஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு கம்ப்ளீட் டெஸ்க் செட்டப் போடுறேன். அதில் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். என்னென்ன இது ஆக்சசரிஸ் எங்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு டெக் சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்க் வந்து நான் வந்து லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி எதாவது வாங்கிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு டெஸ்க் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன், என்னென்ன வாங்கலாம்னு சொல்கிறேன். அது வந்து எனக்கு வந்து மெயிலில் நீங்கள் தெரிவிங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், ஸோ நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு தெரிவிப்பேன். நான் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இப்போ செட்டப் பார் மாதிரி ஒன்று வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களோட செட்டப் வந்து என் சேனலில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட செட்டப் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என் இமெயிலுக்கு அனுப்பலாம். ஸோ நான் உங்களோட டெஸ்க் செட்டப் வந்து அப்படியே நான் வந்து என் சேனலில் போடுவேன். நன்றி.